Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். If A vector cross B vector வந்து C vector இருந்தா then find the correct one. A vector dot B vector C vector இருந்தா என்ன அர்த்தம்? இந்த C வந்து A க்கும் perpendicular B க்கும் perpendicular. கரெக்டா இல்லையா? அப்போ A vector dot B vector 0 இருக்கணுமா? அவசியம் இல்லை. A cross C கண்டிப்பா 0 இருக்கும். அவன் not equal to 0 சொல்றான். B cross C கண்டிப்பா 0 இருக்கும். ஏன்னா A C vector A को perpendicular B को perpendicular அப்ப A cross C A dot C என்ன ஆகும் 0 B dot C என்ன ஆகும் 0 வேற இங்க பாரு இத நீ ஓபன் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லனாலும் டைரக்டா பார்த்தாலும் ஓகே தான் ஓபன் பண்ணனா A vector dot C vector plus B vector dot C vector A dot C என்ன 0 B dot C என்ன 0 அப்ப ஆன்சர் 0 இல்லனா யோசிச்சு பாரு A plus B நான் கூட்டி வச்சிருக்கேன் இந்த C எப்படி இருக்குது A க்கு perpendicular B க்கு perpendicular இது A ன்னு வெச்சுக்கோ இது B ன்னு வெச்சுக்கோ அப்ப A plus B இதே பிளேன்ல தான இருக்கும் ஆனா C எப்படி இருக்கு A க்கு perpendicular B க்கு perpendicular அப்ப இதுக்கும் அது எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் சோ ஆன்சர் இப்போ நீங்க பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோல இருந்து நாங்க கிளிப்பா எடுத்து போட்டுருப்போம் சோ மேபி உங்களுக்கு புரியல அப்படினா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டடான சொல்யூஷன் கொடுக்கிறோம் ஓகேவா இல்ல புரிஞ்சிருச்சுனா வீடியோவை லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க Thank you